The Healing Conversations episode 3. Today's topic is diabetic mellitus. சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள் நோயா இல்ல வாழ்வியல் நோயா? இன்னைக்கு முக்கியமான ஒரு வைரல் டிபேட் டாபிக்கா இருக்கக்கூடியதும் இதுதான். ஏன்னா சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது ஒரு முறை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு லைஃப் டைம் மருந்து சாப்பிடணும், ஒரு மெடிக்கல் டிசிப்ளின் வேணும், டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலரா செக்அப்க்கு போகணும், டைமுக்கு சாப்பாடு சாப்பிடணும், இல்லைன்னா ஹைப்போகிளைசமிக் சிம்டம்ஸ் வந்துடும். வாழ்நாள் முழுக்க அந்த சர்க்கரை வியாதியோட ஒருத்தர் மேனேஜ் பண்ணி வாழணும். இது கண்ட்ரோலபிள் மட்டும்தான், இது கியூரபிள் டிசீஸ் இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கரை வியாதி வந்த எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள தான் இருந்தாங்க. அதில் ஒரு காமன் ஃபினாமினா இருந்தது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கிறது ஒரு ரிவர்சபிள், ட்ரீட்டபிள் அண்ட் கியூரபிள் டிசீஸ் அப்படின்னும் அதுக்கான லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் பற்றியும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இந்த கண்டிஷன்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக மெடிகேஷன்ஸ் வித்ட்ரா பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கிறது 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் ஜஸ்ட் 10 மில்லியன் பீப்புளுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு 101 மில்லியன் பீப்புள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாகவும் 136 மில்லியன் பீப்புள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டஸ்லையும் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப அலார்மிங்கான ஒரு கண்டிஷன். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற 10ல் ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு பக்கம் மாடர்ன் மெடிசன், வெஸ்டர்ன் மெடிசனுடைய லிமிட்டேஷன் வந்து சர்க்கரை வியாதியில் இந்த அளவுக்கு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ரொம்ப சைலண்டாக ஒரு 45 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரொஃபஸர் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் சர்க்கரை வியாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அதர் சிம்டம்ஸையும் சேர்த்து ரொம்ப நேச்சுரலான சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு காம்ப்ளிமெண்டரி தெரப்பீஸ் மூலமாக குணப்படுத்திட்டு வராரு. அண்ட் அவங்களுக்கு வந்து பல வருடங்களுக்கு ஒன்ஸ் அந்த கண்டிஷன் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. பெரிஃபரல் நியூரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, நான் ஹீலிங் அல்சர்ஸ் அண்ட் ஊன்ஸ் அண்ட் அதர் பாடி பெயின் மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அதர் சிம்டம்ஸ்க்கு இந்த பிரானிக் அக்யூபங்க்சர் சிகிச்சை அப்படிங்கிறது பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்மளுடைய கேள்விகள் இந்த டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கிற இந்த மெடிக்கல் கண்டிஷன் பற்றியும் அதனோட டாக்டர் வஹாப்ஸ் கிளினிக்கு சிகிச்சைக்கு வந்து குணமான பேஷண்ட்ஸ் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் த டே அக்கார்டிங் டு மீ, இந்த பாட்காஸ்டோட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அண்ட் மக்கள் அதிக அளவில் கேட்டு பதிலுக்காக காத்துட்ருக்கிற ஒரு கேள்வியும் இதுதான் நினைக்கிறேன். டாக்டர், உங்களுக்கு 40 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸை காம்ப்ளிமெண்டரி தெரப்பீஸ் மூலமாக ட்ரீட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் டயபெட்டிஸ் அப்படிங்கிற இந்த மெடிக்கல் கண்டிஷன் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸா இல்லை லைஃப் டைம் டிசீஸா? நிச்சயமாக இது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். இது ஒரு வாழ்வியல் தொடர்பான நோய் தான் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரோம். ஒரு காலகட்டத்தில் டயபெட்டிஸ் அப்படிங்கிற நோயை பற்றிய ஒரு அவேர்னஸ் கூட மக்கள்கிட்ட இருந்ததே இல்லை. அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் வந்துட்டால் நம்ம சர்க்கரை சாப்பிடக்கூடாது, இனிப்பான பண்டங்கள் எதையுமே நாம் உட்கொள்ளக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் பழங்கள் கூட சாப்பிடக்கூடாது, அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, காலம் பூரா இந்த பத்தியத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் மக்கள் வாழ தொடங்கிட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்சிபிள் அப்படிங்கிற ஒரு விளம்பரங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம ஏறக்குறைய நீங்கள் சொன்னது போல் ஒரு 40 வருடங்களுக்கு மேலே மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வாழ்வியல் முறையில் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டால் டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே மனிதனை அணுகாது. பொதுவாக டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு டயக்னோஸ் ஆன உடனே அவங்க மாடர்ன் மெடிசன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் வந்து மெஜாரிட்டியாக எடுத்துக்கிறாங்க, as it is the conventional treating methodology. ஸோ அவங்க அந்த மெடிகேஷன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது கிராஜுவலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் லைக் பிபி, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் மாதிரியான டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கிட்னியில், லிவர்லலாம் வந்து டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் டாக்டர் ஒரு 10 இயர்ஸாக 15-25 இயர்ஸாக வந்து டயபெட்டிக் மெடிசன் சாப்பிட்றவங்க கூட வஹாப்ஸ் கிளினிக்கில் வந்து அக்யூபங்க்சர் சிகிச்சைக்காக வராங்க. குறிப்பாக பிரானிக் அக்யூபங்க்சர் சிகிச்சையில் வந்து நிறைய பேருக்கு வந்து அதில் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட அனுபவத்தில் இந்த எலோபதி மருந்துகள் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுத்துகிற சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதுக்கு காம்ப்ளிமெண்டரி தெரப்பீஸ் எப்படி உதவ முடியும்? ஆக்சுவலி
இன்றைய சூழ்நிலையில் மக்களுக்கே வந்து ட்ரக் இன்டியூஸ்டு ப்ராப்ளம்ஸ் பற்றி நல்ல ஒரு தெளிவு இருக்குது. இப்போ யார் வேணாலுமே ஒரு மருந்தை சாப்பிடும்போது அந்த மருந்தை சாப்பிட்டா எது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும், கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆனால் சாதாரணமாக இப்போ டயபெட்டிக் போன்ற பிரச்சனைகளுக்கு நாம் மருந்துகள் உட்கொள்ள ஆரம்பித்த பிறகு அதனுடைய டாக்ஸின் செடிமெண்டேஷன் நம்ம உடம்புல தங்கி போகிறதால நாளடைவில் வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் கிட்னி அண்ட் லிவர் பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போது டயாபெட்டிஸுக்கு மருந்துகளை பரிந்துரை செய்த அதே டாக்டர்கிட்ட இந்த பேஷண்ட் ரிவ்யூஸ் போகும்போதோ இல்லை சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரை சந்தித்து எனக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, லிவரில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லும்போதோ அதே டாக்டர் சொல்லுவார், சார் நீங்கள் ஒரு 10-15 வருஷமாக டயபெட்டிஸ்க்கான மருந்துகளை சாப்பிட்றீங்க இல்லையா, அப்போ உங்கள் லிவர் கிட்னி எல்லாம் கெட்டு தானே போகும் அப்படின்னு கேட்பார். நாம் தான் எதை யோசிக்கணும் அப்படின்னா, 10 வருடங்களுக்கு முன்பு நாம் டயாபெட்டிஸ் குணமாகிறதுக்கான வைத்தியத்தை செய்துக்கிட்டோமா, இல்லை நாளடைவில் நம்முடைய லிவர் கிட்னி எல்லாம் பாதிப்பதற்கான வைத்தியத்தை செய்துக்கிட்டோமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த தெளிவு மக்களுக்கு வந்துட்டாலே மருந்துகளை தவிர்த்து வாழ்வியல் முறைகளை மேம்படுத்தி நோய்களே வராமல் தங்களை காத்துக்கொள்ள முடியும். டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கிற இந்த வியாதியில் ஒரு 20 years பேக் டைப் 1 டைப் 2 அப்படிங்கிற இந்த கேட்டகரி பற்றின ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்தது. அந்த பீரியட் டைமில் டாக்டர் 2006 நம்ம வஹாப்ஸ் கிளினிக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸில் சிகிச்சை பெற்ற நமக்கு ஒரு மோஸ்ட் மெமரபிள் பேஷண்ட் அண்ட் 20 years ஆனால் கூட இன்னும் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு விவிட் மெமரியில் இருக்கிற ஒரு பேஷண்ட். ஸோ அவரை பற்றின இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோ. ஆக்சுவலி அவர் ஏன் நமக்கு அவ்வளோ ஒரு மெமரபிள் பேஷண்ட் அப்படின்னா, அவரே ஒரு டாக்டர், ரேடியாலஜிஸ்ட். அந்த டைமில் சென்னையில் இருந்த டாப் 3 ரேடியாலஜிஸ்டில் அவரும் ஒருத்தர், டாக்டர் சண்முகவேல். அவர் வந்து டயபெட்டிஸ்க்காக நம்மகிட்ட சிகிச்சைக்கு வந்தார். ஒரு 15 நாள் சிகிச்சையில் அவருக்கு டயபெட்டிக் ரேஞ்சஸ்லாம் குறையிறத அவர் ஃபீல் பண்ணார். அந்த ஹைப்போகிளைசிமிக் சிம்டம் அவருக்கு தெரிஞ்சதால் மெடிக்கேஷன்லாம் கிராஜுவலாக குறைச்சிட்டார். ஒரு பாயிண்டில் அவர் மருந்துகளே இல்லாமல் அவருக்கு நார்மல் ரேஞ்சஸ் இருந்ததால், டாக்டர் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சைகள் எனக்கு ஆர்வம் உண்டு, நான் உங்ககிட்ட அக்குபஞ்சர் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டார். அந்த டைமில் தான் அவருக்கு ஃபாரினில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, பஹாமாஸில். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சென்னையில் என்கிட்ட இருந்த அந்த 2-3 பிரான்ச்சஸ்க்கும் காலையில் ஒரு பிரான்ச்சுக்கு வருவார், ஈவினிங் ஒரு பிரான்ச்சுக்கு வந்து அக்குபஞ்சரை படிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டார். ஒரு 15 days கிராஷ் ட்ரைனிங்கில் அவர் வந்து அக்குபஞ்சர்னுடைய அந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து சென்னையில் இருந்து பஹாமாஸ் போய் ஜாயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம் தான் டாக்டர் சண்முகவேலை நாம் இன்னும் பசுமையாக நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம். ஆக்சுவலி பஹாமாஸ் ஹாஸ்பிட்டலில் அவர் போய் ஜாயின் பண்ண பின்னால் அவரோட டிபார்ட்மெண்ட் ரேடியாலஜி. அந்த கண்ட்ரிலலாம் வந்து இவங்க ஃபீல்டை தவிர்த்து வேறு துறைகளில் வந்து அவங்க சிகிச்சை வழங்க முடியாது. பட் இவருக்கு அக்குபஞ்சர் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சில அவரோட கொலீக்ஸ் வந்து அந்த குயினோட மைக்ரேன் ஹெட்டேக்கு இவரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அந்த மைக்ரேன் ஹெட்டேக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு குணம் கிடைத்ததால் அவரை பேலஸுக்கு இன்வைட் பண்ணி ஒரு ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. ஒரு நாள் நான் செங்கல்பட்டுலேருந்து சென்னை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி, டாக்டர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் இத்தனை வருஷமாக அலோபதி படிச்சுட்டு இவ்வளோ சிறப்பாக வேலை செய்துட்ருக்கேன், இதெல்லாம் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு 15 நாள் கிராஷ் ட்ரைனிங்கில் நான் கற்றுக்கிட்ட உங்கள் சிஸ்டம் வந்து எனக்கு அந்த கௌரவத்தை கொடுத்துச்சு அப்படின்னு அவரோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டார். ஸோ இந்த சம்பவம் தான் டாக்டர் சண்முகவேலை நாம் இன்னும் நினைவிலே வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவர் ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அவர் டாக்டர்னு கூட நம்ம கிட்ட ரிவீல் பண்ணலை, ஒரு காமன் பேஷண்ட் மாதிரி வந்தார். அப்போ ஒரு பாயிண்ட்ல சொன்னார், இந்த அக்குபஞ்சர் சிஸ்டம் வந்து மக்கள்கிட்ட வேகமாக போய் சேரல, இதுக்கு வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்தால் நமக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு தடவை பேசும்போது சொன்னார், டாக்டர் நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஜாப்,
இதை தொடர்ந்து செய்யுங்க, தானாக அந்த ரெகக்னிஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸே வந்து நிறைய பேர் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாமல், டாக்டர் நான் இந்த சிகிச்சை செய்து பார்த்துட்டு அப்புறம் மருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் என்னோட பாட்டியோ என்னோட அம்மாவோ வந்து டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சவங்க இன்னும் யாரும் நிறுத்தலை. ஸோ நான் வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் லைஃப் ஸ்டைல் அக்யூபங்க்சரில் குணம் கிடைக்குமா? ஸோ இந்த ரெவல்யூஷன் வந்து ஒரு சேஞ்சாக நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் இருக்கணும். இப்போது வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை உட்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது சிகிச்சையாக இருக்கவே முடியாது. இப்போ நம்ம வந்து உணவைத்தான் வாழ்நாள் முழுதும் சாப்பிடணுமே தவிர மருந்துகளை இல்லை. ஆனால் இப்போ சாதாரணமாக பாருங்களேன், டயபெட்டிஸ், பிபி, ஈவன் தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு கூட மருந்துகள் சாப்பிடணும். எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா அந்த மனிதன் உயிரோடு இருக்கும் முறை. உயிரோடு இருக்கும் வரை மனிதன் மருந்துகளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது மிக அவலமான நிலை அப்படிங்கிறத நாம் உணரணும். எந்த நோய் வந்தாலும் அதற்கு ஒரு தரமான முறையான சிகிச்சையை மேற்கொண்டால் சில நாட்களுக்கு பிறகு நோய் நீங்கணும். அந்த மருந்துகள் நமக்கு தேவைப்படக்கூடாது. மருந்துகள் உட்கொண்டுதான் வாழ்நாளை கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு நிலையாக தான் நாம் பார்க்குறோம். எந்த நோயாக இருந்தாலும் மருந்துகளே இல்லாமல் குணமாக்க முடியும் அப்படிங்கிற இந்த அற்புதமான மருத்துவ முறைகளை மக்கள் மேற்கொள்ளணும். அக்யூபங்க்சர், பிராண சிகிச்சை போன்ற மருத்துவ முறைகள் எல்லாம் எந்த விதமான மருந்துகளும் இல்லாத கட்டமைப்பை கொண்டது. எந்த நோயாக இருந்தாலும் மருந்துகள் இல்லாமல் அதை குணமாக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு, மனித குலத்திற்கு இயற்கை கொடுத்த பெரிய வரம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மனித உடல் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக பிராண்ட் நியூவாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பல சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேஷண்ட் வந்து டயபெட்டிக் அப்படிங்கிற இந்த வியாதியோட 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் எப்படி வாழ முடியும்? டாக்டர், இப்போ மைண்ட் அப்படிங்கிறது ஒரு சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நோயாளிக்கு எந்த அளவுக்கு வைட்டலான ஒரு ரோல் பிளே பண்ணுது? மைண்ட் ரூல்ஸ் அவர் பாடி. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயல் வடிவம் பெறும். ஆக்ஷன் ஃபாலோஸ் தாட் அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு நோய் வந்தாக்கா அதிலிருந்து நாம் குணமடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். எந்த சிகிச்சை மேற்கொண்டாலும் அதை கான்ஃபிடெண்ட்டாக, ஃபெய்த்ஃபுல்லாக அந்த சிகிச்சையை நாம் மேற்கொள்ளணும். இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் உடனே என்ன முடிவுக்கு வருவார் அப்படின்னா, சர்க்கரை நோய் நமக்கு வந்துருச்சு, இனி நம்ம இனிப்பே சாப்பிடக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் பத்தியமாக இருக்கணும், மருந்துகள் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவார். மன ரீதியாக அவர் இந்த முடிவை எடுத்த பிறகு இந்த நோயிலிருந்து வெளிவர வாய்ப்பே கிடைக்காது. எந்த நோயாக இருந்தாலும் அதிலிருந்து குணமடைய முடியும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு வேணும். அதனால தான் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை மனமாற்றம் அப்படின்னு நிறைய இடங்களில் நான் சொல்லி வரேன். ஒரு பேஷண்ட்டோட ஹியூமன் பாடியே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு 1.5 years to 7 years வந்து புதுசாக ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னும் போது அவங்களோட மனம் தான் அப்போ இந்த வியாதியை ஒரு 25 வருஷம் 30 வருஷம்ங்கிற மாதிரி ஒரு குரானிக் கண்டிஷனுக்கு கொண்டு போகுதா? ஆமாம், இப்போ நம்ம சொன்னது போல் இப்போ இதை உதாரணமாக இப்போ டயபெட்டிஸ்க்கு நம்ம பரவலாக பார்க்குறோம். பிபி பேஷண்ட்ஸும் அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் மருந்து சாப்பிட்றாங்க. பிபி லெவல்ஸ் நார்மலான பிறகு கூட டாக்டர்கிட்ட போய் நம்ம அந்த மருந்தை குறைக்கலாமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த மருந்துகளை சாப்பிட்றதுனால தான் லெவல்ஸ் நார்மலாக இருக்குது, ஸோ இந்த மருந்துகளை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தைராய்டு பிரச்சனைக்கும் இப்போ வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வருடங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு 10, 15, 20 வருடங்கள் தொடர்ந்து இந்த மருந்துகளை சாப்பிட்ட பிறகு வேறு விதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டு வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கும் போது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மருந்தில்லாத மருத்துவ முறையை நாடி போகலாம், வேறு ஏதாவது மருத்துவ முறையில் நமக்கு பலன் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த நிலையிலும் அக்யூபங்க்சர், பிராண சிகிச்சை போன்ற மருத்துவ முறைகளை நாம் நாடி செல்லலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே நோயினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும்போதே இது போன்ற மருத்துவ முறைகளை மேற்கொண்டால் மிக விரைவான
நிரந்தரமான நிவாரணத்தை நாம் அடைய முடியும். சர்க்கரை வியாதி பற்றி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, குறிப்பாக வஹாப்ஸில் அக்யூபங்க்சர் சிகிச்சைக்காக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கேட்குறது வந்து எலோபதி ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கும் போது அக்யூபங்க்சர் சிகிச்சை இணைத்து செய்துக்கலாமா, பிரானிக் அக்யூபங்க்சர் செய்யும்போது நான் மெடிசின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது எல்லா பேஷண்ட்ஸோட ஒரு காமனான கேள்வி இல்லையா டாக்டர்? ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாக ஒரு 10-15 வருடங்கள் ஒரு மெடிகேஷனில் இருக்கும்போது அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். டெஃபினட்டாக ஆல் ஆஃப் எ சடன் இம்மீடியட்டாக அந்த மருந்துகளை அவங்க நிறுத்தக்கூடாது. இந்த சிகிச்சையை இணைத்து செய்து கொள்ளலாம். பிகாஸ் அக்யூபங்க்சர், பிரானிக் ஹீலிங் போன்ற சிகிச்சை முறைகள் எல்லாமே காம்ப்ளிமெண்ட் டு எனி அதர் கன்வென்ஷனல் சிஸ்டம். ஸோ இதில் எந்த விதமான மருந்துகளுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அவங்க சாப்பிட்ற மருந்துகளை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு 15 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணி படிப்படியாக அந்த மருந்துகளை நிறுத்துவதற்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அதை கூட அவங்களுடைய ஃபிசிஷியன், அவங்க யார் அந்த மருந்துகளை பரிந்துரை செய்தார்களோ அந்த டாக்டரோட கன்சல்ட்டோட அவங்க வந்து இதை செய்ய முடியும். பட் ஆல் ஆஃப் எ சடன் ஒரு 10-15 வருடங்களாக சாப்பிடக்கூடிய மருந்துகளை நாம் இம்மீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. வஹாப்ஸ் கிளினிக்கோட ஒரு முக்கியமான ரூல் என்னென்னா, பேஷண்ட்ஸ் வந்து மெடிசன்ஸை சடன் வித்ட்ராயல் பண்ணுறத டெஃபினெட்லி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அக்யூபங்க்சர் சிகிச்சையை அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் வித் ப்ராப்பர் ஃபிசிஷியன் கன்சல்ட் அவங்க மெடிசன்ஸை வித்ட்ரா பண்ணணும். பட் டாக்டர், நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வஹாப்ஸ் கிளினிக் வரும்போது பார்த்துருக்கோம், இந்த மாதிரி சில காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பீஸ் ட்ரை பண்ணும்போது குறிப்பாக டாக்டர்ஸ் வந்து அலோபதி மெடிகேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மக்களுக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி கொஞ்சம் அந்த இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து மெடிக்கல் டாக்டர்ஸாக இருக்க மாட்டாங்க, நான் மெடிக்கோஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டில் அந்த மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம மருத்துவமனையில் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு ராங் அட்வைஸ் கொடுக்கறது இல்லை. பிகாஸ் நம்ம பல வருடங்களாக பலவிதமான ஆர்என்டிலாம் செய்த பிறகு தான் ஒரு ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது பெரும்பாலும் ஒரு க்ரானிக் டிசார்டருக்கு தான் வருவாங்க. சரி, எனக்கு நேற்றுலேருந்து பிரச்சனை அப்படின்னு எந்த பேஷண்ட்டும் பெரும்பாலும் வரமாட்டாங்க இல்லையா. மேபி சம் அக்யூட் கண்டிஷனில் வந்து ஒரு பெயின், ஸ்ப்ரெயின், ஒரு அடிபட்டுடுச்சு, அந்த மாதிரி கண்டிஷனில் வரலாம். பட் நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் ட்ராப் அவுட் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. மற்ற மருத்துவ முறைகளால் குணம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட பேஷண்ட்டாக இருப்பாங்க. அல்லது சர்ஜரிக்கு ரெஃபர் பண்ண பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ ஒரு ஆர்த்தரைட்டிஸ், ரொமாட்டிசம், ஒரு நீ கேப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், இல்லை வேறு விதமான சில சர்ஜரி பண்ணணும் போது அதுக்கு வேணாம், சர்ஜரி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற பேஷண்ட் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் கிரானிக் எயில்மெண்ட்ஸோடு வரும்போது வேறு ஏதோ ஒரு மெடிக்கேஷனையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மருந்துகளை உடனடியாக நிறுத்திட்டு தான் நாம் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் செய்துக்கணும், பிராண சிகிச்சை வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது எத்திக்கலி ராங். டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படிங்கிற இந்த சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உணவு பழக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து டயட்டிங்லேயே இருக்கணும், எப்போவுமே வந்து அவங்க டைரக்ட் சுகர் எடுத்துக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே அவாய்ட் பண்ணணும். ரைஸ் சாப்பிடக்கூடாது, அவங்களோட கார்போஹைட்ரேட்டோட பர்சன்டேஜ் வந்து குறைக்கணும். ஸோ சப்பாத்தி சாப்பிடணும், கோதுமைக்கு மாறணும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் பல வருஷமாக இதை பற்றின ஒரு அவேர்னஸை மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்குமே இது தெரியும். பட் டாக்டர் பிஎம் ஹெக்டே மாதிரியான வெரி ஆத்தென்டிக் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் எமினன்ட் ப்ராக்டிஷனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்கரை வியாதிக்கு வந்து இந்த கோதுமை சாப்பிட்றது தான் பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ ஒரு 30 வருடமா 40 வருடமா பழகின உணவு பழக்கத்தை அவங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. டாக்டர், நீங்கள் வந்து உங்களோட இந்த 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சர்க்கரை வியாதிக்கும் உணவு பழக்கத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அண்ட் எந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணால் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும், அதே மாதிரி டாக்டர் ஹெக்டேவோட இந்த கருத்தை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலி
டாக்டர் பிஎம் ஹெக்டே வந்து என்னுடைய மானசீக குரு அப்படின்னே அவரை சொல்ல முடியும். பிகாஸ் பீயிங் எலோபதி டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் கேட்டாலே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படும். பிகாஸ் ஒரு ஆத்தென்டிகேட்டடான அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற மருத்துவர்களால் இதுவரைக்கும் மறுக்கப்படவே இல்லை. சரி, இப்போ உதாரணமாக அவர் வந்து டயபெட்டிஸ் பற்றி சொல்லும்போது அவர் தான் சொல்லுவார், இந்த குளுட்டோன் வந்து கோதுமையில் இருக்குது, அதுதான் சர்க்கரை நோய்க்கே காரணம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரிசர்ச் பேப்பர்ஸை பற்றியெல்லாம் ரெஃபர் பண்ணுறாரு. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட நேம், ஆத்தர் நேம், இன்னும் சொல்லப்போனால் அந்த புக்கில் எத்தனை பேஜஸ் இருக்குது, எந்த பேஜில் இந்த கண்டென்ட் இருக்குதுன்ற வரைக்கும் பை ஹார்ட் சொல்லுவார். சரி, இது வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமை. ஸோ அவருடைய பேரை சொல்லி நீங்கள் அவரை நினைவுபடுத்துனீங்க. டெஃபினட்டாக வந்து இப்போ நிறைய பேர் அவரோட ஸ்பீச்சஸ்லாம் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஒரு பேஷன்ஸுக்கும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். நாம் இந்த சிஸ்டத்தை பற்றி பெருமையாக சொல்லும்போது பீயிங் எனர்ஜி ஹீலர்ஸ் நம்ம இதை பெருமையாக சொல்கிறதா மற்றவங்க நினைக்கக்கூடும். அதனால தான் பிஎம் ஹெக்டே போன்ற ஒரு எலோபதி டாக்டர், கார்டியாலஜிஸ்ட் இதை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். சரி, உணவு பழக்கத்தால் சர்க்கரை நோய் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உண்மை. பிகாஸ் உணவு பழக்கம் சர்க்கரை நோயை மட்டுமே ஏற்படுத்தலை, உணவு பழக்கம் தான் நமக்கு தோன்றக்கூடிய நோய்கள் அனைத்துக்குமே காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, என்ன உணவு சாப்பிட்லாம், ஒரு டயட்டீஷியன் மாதிரி நம்ம எந்த விதமான மெனுவுமே பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறதில்ல. பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு பற்றியும் சொன்னாலும் அதை அந்த பேஷண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நான் என்னோட பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா, உணவு சாப்பிடும்போது அந்த உணவு சாப்பிட வேண்டிய அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான உணவை சாப்பிடுங்க. அது ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகி மறுநாள் வெளியேறணும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகிட்டாலே உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. உங்களுக்கு எந்த உணவு ஏற்றுக்கொள்ளும், உங்கள் உடல் எந்த உணவை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட உணவை இத்தனை மில்லி, இத்தனை கிராம் சாப்பிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அந்த மெத்தடை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. டயபெட்டிக் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் டயக்னோஸ் ஆன உடனே ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க, உங்களோட ஒபிசிட்டி தான் வந்து டயபெட்டிக் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் வந்து வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. டாக்டர், மெனி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு வெயிட் கம்மி பண்ணுங்க, நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் இருக்கும், ஸோ வாக் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற இந்த கண்டிஷனில் அக்யூபங்க்சர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது டாக்டர்? ஆக்சுவலி இது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு சஃபரிங்கில் வர பேஷண்ட், பெயின் கண்டிஷனில் வர பேஷண்ட்டை வந்து நீங்கள் வாக் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட்டை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெயின் போயிடும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. பேஷண்ட்ஸை வந்து டாக்டர் நான் வெயிட்டாக இருக்கேன், நான் வெயிட் குறைச்சா தான் எனக்கு இந்த நோயெல்லாம் நீங்கள் ஒன்று டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்படியாவது எனக்கு சரி பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, இந்த கண்டிஷனில் டெஃபினட்டாக அவங்க எந்த முயற்சி பண்ணியும் வெயிட்டை குறைக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்மோ ஃபைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 4 மடங்கு இருப்பாங்க. சரி, அவங்களால எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியுது? அவங்களுக்கு எதுவும் பிபி இல்லை, ஹார்ட் டிசீஸ் எதுவும் இல்லை, ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற உணவினுடைய அளவு, அவங்களுடைய எடை, அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ நான் நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் உடல் சொல்வதை கேளுங்க, உங்கள் உடல் மொழியை புரிந்து கொள்ளுங்க. உங்கள் உடல் வந்து எந்த உணவு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னும் சொல்லும், அதே போல் எந்த உணவை உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது, இன்க்ளூடிங் டயபெட்டிஸ். அக்யூபங்க்சர் சயின்ஸில் டயபெட்டிக் சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது ஒரு வியாதியாகவே வந்து கன்சிடர் பண்ணல.
அது வந்து ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸ், குறிப்பாக ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனோட எனர்ஜி இம்பேலன்ஸ். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் ஸ்ப்ளீன் மட்டும் ட்ரீட் பண்ணீங்கன்னா அப்போ பேங்க்ரியாஸ் அப்படின்னு. டாக்டர், இந்த ஸ்ப்ளீன் அப்படிங்கிறது தான் வந்து அக்யூபங்க்சர் சயின்ஸில் சர்க்கரை வியாதிக்கு ஒரு ரூட் காஸ் அப்படிங்கிறது மெனி கேசஸ்ல பார்க்குறோம். ஸோ இந்த பேங்க்ரியாஸ், எலோபதி சயின்ஸ்ல பேங்க்ரியாஸ் தான் ரீசன். எலோபதி சயின்ஸ்ல வந்து செக்ரீஷன் ஆஃப் இன்சுலின் அண்ட் நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் தி ரிசெப்டர்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ இதை தான் வந்து நம்ம டைப் ஏ டைப் பி டயபெட்டிஸ்ன்னு அலோபதி சயின்ஸில் சொல்கிறோம். ஸோ நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது எப்படி டாக்டர் நீங்க ஸ்ப்ளீன் அண்ட் பேங்க்ரியாஸை இணைத்து சிகிச்சை கொடுப்பீங்க? நம்முடைய அனாலிசிஸ், நம்முடைய டயக்னோசிங்ஸ் மெத்தடே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அக்கார்டிங் டு அக்யூபஞ்சர் சயின்ஸ் நம்ம உடம்புல வந்து 12 கிங் ஆர்கன்ஸ் இருக்குது. அந்த கிங் ஆர்கன்ஸில் எந்த உறுப்பினுடைய சக்தி ஓட்டம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நாடி பரிசோதனை மூலம் கண்டுபிடிச்சு அந்த ஆர்கனுடைய எனர்ஜி லெவலில் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போது அலோபதி சயின்ஸில் வந்து நம்ம பேங்க்ரியாஸை மட்டுமே டயபெட்டிஸுக்கு காரணமாக சொல்கிறோம். இன்சுலின் சுரக்குது அல்லது இன்சுலினை வந்து உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற இந்த 2 மேஜர் டிவிஷனில் தான் நம்ம டயபெட்டிஸை பற்றி பேசுகிறோம். நம்முடைய அக்யூபஞ்சர் விஞ்ஞானப்படி இதற்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம உணவை சாப்பிட துவங்கியவுடன் உமிழ்நீரிலிருந்து இந்த செயல்பாடு ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சலைவா வந்து குவாலிட்டியாக இருக்கணும். வயிற்றுக்கு போன பிறகு அங்கே சுரக்க வேண்டிய அந்த என்சைம்ஸ்லாம் ப்ராப்பராக செக்ரீட் ஆகணும். அதுக்கப்புறம் அது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்லாம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா அது கழிவாக வெளியேறும் வரை இந்த நோய்க்கான காரணம் இருப்பதாக தான் நம்முடைய விஞ்ஞானம் சொல்லுது. ஆக நாடி பரிசோதனை செய்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எந்த உறுப்பினுடைய சக்தி ஓட்டம் பாதிச்சிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அந்த உறுப்பினுடைய சக்தி ஓட்டத்தை தான் நம்ம சரி செய்வோம். ஸோ அக்கார்டிங் டு அக்யூபஞ்சர், டயபெட்டிஸ் அப்படிங்கிற நோய்க்கு பேங்க்ரியாஸ் மட்டுமே காரணமாக பார்க்கப்படுறதில்லை. கெசேஷனல் டயபெட்டிஸ், ஆல்மோஸ்ட் 4 ப்ரெக்னென்ட் உமன்ஸில் ஒருத்தருக்கு வந்து கெசேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பிட்வீன் 24 to 28 வீக்ஸில் டயக்னோஸ் ஆகுது. டாக்டர் வஹாப்ஸ் கிளினிக்கில் இந்த கெசேஷனல் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஈவன் ஆஃப்டர் 10 years 15 years கூட அவங்க மெடிகேஷன்ஸோடவே சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு பிரானிக் அக்யூபங்க்சர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் டாக்டர்? ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நார்மலாக டியூரிங் ப்ரெக்னன்சி தான் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த நேரத்தில் வந்து டயபெட்டிஸ்க்கான மருந்துகள்லாம் கூட அவங்க சாப்பிட துவங்குவாங்க. பெரும்பாலான பேஷண்ட்டுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி இந்த பிரச்சனை செட்டில் ஆகிடும், மருந்துகள் எதுவும் தேவைப்படாது. ஒரு சிலருக்கு யூட்ரஸ் ரிலேட்டடான பிரச்சனையோ இல்லை பிசிஓடியோ இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அந்த கண்டிஷனில் அக்யூபஞ்சர் ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு உதவி செய்யும். ஸோ அவங்க அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து இந்த மருந்துகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. மாடர்ன் சயின்ஸில், வெஸ்டர்ன் மெடிசனில் டயபெட்டிக் அப்படிங்கிற இந்த வியாதியை பேங்க்ரியாஸுங்கிற ஒரு உறுப்போட மட்டுமே கனெக்ட் பண்ணி சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சஸில் வந்து அதுக்கு கிட்னி மாதிரி, லிவர் மாதிரி மற்ற வைட்டல் ஆர்கன்ஸ் கூட காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போ பண்ணுறாங்க. பட் டாக்டர், கிட்டத்தட்ட ஒரு 5000 yearsக்கு முன்னாடி அக்யூபங்க்சர் மருத்துவத்தில் வந்து டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கிட்னி, லிவர், ஹார்ட், பெரிகார்டியம், பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் அசஸ் பண்ணி அந்த இண்டிவிஜுவலைசேஷன், அதாவது 2 சர்க்கரை வியாதி நோயாளிகள் வந்தால் கூட உங்களோட சிகிச்சை முறை வெவ்வேறாக இருக்கு இல்லையா டாக்டர்? அந்த ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ இந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பேசணும். அதாவது அலோபதி சயின்ஸில் பேங்க்ரியாஸ், இன்சுலின் செக்ரீஷன் அதுதான் அவங்க மேஜராக பார்க்குறாங்க. பட் அக்கார்டிங் டு அக்யூபஞ்சர் நம்முடைய 12 ராஜ உறுப்புகளினுடைய செயல்பாடுகளையும் நம்ம டயக்னோஸ் பண்ணி எந்த உறுப்பின் செயல்பாடு காரணமாக இந்த டயபெட்டிக் பிரச்சனை அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குதுன்றதை அனலைஸ் பண்ணி நாம் அந்த உறுப்பை தான் சரி பண்ணுவோம். ஸோ எனர்ஜி லெவல்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண பிறனால அவங்க வந்து பேஷண்ட் வந்து நார்மலாக ஆயிடுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம உடம்புல இருக்கிற 12 உறுப்புகளும் ஆரோக்கியமாக செயல்பட்டால் அதுதான் ஆரோக்கியம். எல்லா உறுப்புகளும் நார்மலாக ஒர்க் பண்ணணும். அந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய எனர்ஜி இம்பேலன்ஸ் தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். நம்ம பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எந்த நோயை சொன்னாலும் அதுக்கு அவர் ஒரு ஆர்கன் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் ப்ரீத்திங் ப்ராப்ளம்னா லங் இஸ் ரெஸ்பான்சிபிள், யூரினரி ப்ராப்ளம் அப்படின்னா கிட்னிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள்,
டயபெட்டிஸ் அப்படின்னா பேங்க்ரியாஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? ஸோ இயற்கையில் இயல்பாக சீராக இயங்க வேண்டிய இந்த உறுப்புகள் ஏன் சீராக இயங்கலை அப்படிங்கிறத நாம் நாடி பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சு அந்த எனர்ஜி இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணும்போது அதே பாதித்த உறுப்பு மீண்டும் சீராக இயங்கும், நாம் ஆரோக்கியத்தை மீண்டும் அடைய முடியும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் டாக்டர், நீங்கள் வந்து யூஸ்வலி ஒரு ஃபாஸ்டிங் டிப்பும் ஒரு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டும் நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து சஜஷன் கொடுப்பீங்க இல்லையா, அவங்க செல்ஃபாக ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸோ அதை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். சரி, நான் ஒரு 2 டிப்ஸ் அவங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, ஒரு டைமிங். மார்னிங் 9 to 11 அவங்க வந்து எந்த உணவையும் சாப்பிடாமல் இருக்கணும். பிஃபோர் 9 அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஸோ 9 to 11 அவங்க எந்த உணவையும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா தட் இஸ் தி டைம் ஃபார் ஸ்ப்ளீன் அக்கார்டிங் டு ஆர்கன் கிளாக் தியரி இன் அக்யூபங்க்சர் சயின்ஸ். அப்போது சாப்பிட்ட உணவை அசிமுலேட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு அந்த உறுப்புக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நான் டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா டயாபெட்டிக் நோய் வராமல் காத்துக்கொள்ள முடியும். இன்னொரு டிப்ஸ் வந்து நம்ம உடம்புல ஸ்ப்ளீன் 16 அப்படிங்கிற அக்யூபங்க்சர் பாயிண்டில் ஒரு 2 minutes நாம் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். தட் இஸ் பம்பிங் ப்ரெஷர். ஸோ இந்த 2 டிப்ஸை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ டாக்டர். ஸோ இந்த 2 டிப்ஸுமே வந்து என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் மெனி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவான சப்போர்ட் கொடுத்துருக்கு. பிகாஸ் 9 to 11 அப்படிங்கிற இந்த ஸ்ப்ளீன் டைமில் சாப்பிடாமல் இருக்கும்போது அவங்க பாடி ஹீல் ஆகுறதுக்கு அந்த ரிப்பேர் மெக்கானிசம்க்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ப்ளீன் 16 அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்யூபங்க்சர் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்டில் செல்ஃபாக கொடுத்துக்கிற இந்த ப்ரெஷர் அவங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றின நம்மளோட கேள்விகளுக்கு 40 years ப்ளஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ப்ரொஃபஸர் டாக்டர் சலாவுதீன் அவர்கள் பதில் அளித்தாங்க. அண்ட் ஐ ஹோப் இது பல பேருக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாகவும் ஒரு அவேர்னஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக இருக்கக்கூடிய உங்களோட கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தலைப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.